அகமகிழ்வோம் என்ற இறை வார்த்தைக்கேற்ப ஆண்டவர் இவ்வுலகில் உருவெடுத்த நாளை சிறப்பிக்க கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள் மற்றும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள். அழைப்பு இறைவனுக்கு சொந்தம், அழைக்கப்பட்டவர்கள் அவருக்கே சொந்தம் என்ற வார்த்தைக்கேற்ப அழைக்கப்பட்டு தம்முடைய பணியை பல்வேறு இடங்களில் சிறப்பாக செய்திட்ட சிறப்பு விருந்தினர் திருச்சி மறை மாவட்டத்தில் மூத்த அருட்பணியாளர் எஸ். சின்னப்பன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இறைவனின் பக்தனாக வாழ்வதை விட அவரை சீடராக வாழ வேண்டும் என்ற தீராத ஆசையால் இறைப்பணியை மிக மகிழ்வோடு செய்து கொண்டிருக்கும் நல்லாய நிலைய இயக்குனர் அருட்பணி எஸ். அன்புரோஸ் அவர்களையும் நம் கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவின் செயலர் அருட்பணி எஸ். மரியஸ் முசே அவர்களையும் மற்றும் அனைத்து அருட்பணியாளர்களையும் அருள் சகோதரிகளையும் மகிழ்வுடன் வரவேற்கிறோம். ஒரு தனிப்பட்ட பணியை ஆற்றுவதற்கென்று கடவுள் என்னை படைத்துள்ளார் என்ற வார்த்தைக்கேற்ப தம் பணியை சிறப்பாகவும் ஆர்வமுடனும் செய்து வரும் வேதியர்கள், தன்னார்வ பயிற்சி வேதியர்கள், உதவும் நல் உள்ளங்கள் மற்றும் நல்லாயின் நிலைய பணியாளர்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். ஒருவர் ஒருவரை மகிழ்வுடன் வாழ்த்தி கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவோம் என்று கூறி மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்நிகழ்வில் பங்கு கொள்ள வருக வருக என மகிழ்வுடன் அழைத்து விடைபெறும். பேரறிக்கும் பெருமதிக்கக்கூடிய அருள்பணியாளர்களே, அருள் சகோதரர்களே, ஓய்வு பெற்ற வேதியர்களே, பணி செய்யக்கூடிய வேதியர்களே, தன்னார்வ வேதியர்களே, உதவக்கூடிய கோலமை வருவர்களே, நல்லாய பணியாளர்களே, உங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவின் செயலர் என்ற முறைகளை என்னுடைய வரவேற்பையும் வாழ்க்கையில் உளமாற உரித்தாக்கி வருகிறேன். கடந்த ஆண்டு நமது பணிக்குழுவின் பெயரால் நாம் எல்லோரும் இணைந்து கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்டத்தை மிகவும் மகிழ்வோடு மனநிலையோடு கொண்டாடி மகிழ்ந்தோம். உங்களுடைய மனதில் நிச்சயமாக அது நீங்காத நினைவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதே நல்லா இருக்கக்கூடிய தரைப்புறத்தில் உள்ள பவுல் அரங்கிலே நமது கடந்த ஆண்டுக்கான கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கொண்டாட்டம் அருட்பணியாளர் எஸ். அன்புரோஸ் அவருடைய கலைஞர்களே நடைபெற்றது. நாம் எல்லோரும் நிறைவாக அதை கொண்டாடி வருகின்றோம். அந்த வரிசை இந்த ஆண்டும் கூட இந்த பெருவிழாவை ஒரு குடும்ப விழாவாக கொண்டாட வேண்டும். நமது பணிக்குழுவில் இருக்கிற பணி செய்யக்கூடியவர்கள், பயிற்சி பெற்றவர்கள், உதவக்கூடியவர்கள், இன்னும் இந்த பணிக்குழுவில் தங்களை இணைத்துக் கொண்ட ஒவ்வொருவரையும் சேர்த்து ஒன்று கூட்டி ஒரு குடும்ப விழாவை போல இது கொண்டாடப்பட வேண்டும் என்கிற பேராவலோடு இந்த விழாவை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். பலரும் பல்வேறு பட்டியலுக்கு மத்தியிலே வந்திருக்கிறீர்கள். செயலர் என்ற முறையில் மீண்டுமாக உங்களுக்கு என்னுடைய இளைய கணித வரவேற்பும் வணக்கமும். இந்த வேதியில் நான் உங்களுக்கு இந்த விழாவுக்கான அலைவரை சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். நமது மத்தியில் வீற்றிருக்கக்கூடியவர் திருச்சி மறை மாவட்டத்தினுடைய மூத்த அருள்பணியாளர் அருள்பணி எஸ். சின்னப்பன். தந்தையருக்கு நல்ல அனுபவிக்கவர், அறிவாளி. நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தின் பல மக்கள் தளங்களில் சீரோடும் சிறப்போடும் நம்முடைய மீட்பு பணியை ஆற்றியிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன் கல்வி நிறுவனங்களில் கூட
அது ஆசிரியர் பயிற்சி புள்ளியாக இருக்கட்டும், நமது இந்த ஜேம்ஸ் வெற்றிக் மேலே பொறியாக இருக்கட்டும், அதெல்லாம் தன்னுடைய பணிக்கிற தனித்துவமான முத்திரையை பதித்தவர். ஏழை மாணவர்களுடைய கல்விமட்டில் அதீத அக்கறையும் ஈடுபாடு கொண்டவர். அவர்களுக்கென பல்வேறு உதவி தொகைகள் வழங்கக்கூடியவர்கள். எனவே இந்த ஆண்டுக்கான கிறிஸ்துவர் விழாவை இந்த மூத்த அருட்பணியாளரின் தலைவியில் கொண்டாட வேண்டும் என்று விரும்பி தந்தையவர்களை கேட்டேன். மனமுகந்து நமது அழைப்பை கொண்டு இந்த நாளிலே அப்படியே வந்திருக்கிறார். தந்தையவர்களை இந்த நாளிலே இந்த விழாவிற்கு வரவேற்று பகிர்ந்த வரவேற்றார்கள். அதே போன்று நமது மணிக்குழு பிரிவுடைய ஒருங்கிணைப்பாளர் நல்லாய் நிலை இயக்கக்கூடிய இயக்குனர் அருள்பணியாளர் சௌரோஸ் அவர்கள் கடந்த ஆண்டு கிறிஸ்தவர் பெருமிழா கொண்டாட்டத்திற்குரிய தலைவர், நம்மை எப்போது உற்சாகப்படுத்தக்கூடியவர், ஊக்கப்படுத்தக்கூடியவர், நாம் எதை செய்தாலும் பாராட்டக்கூடியவர், நாம் எதை செய்தாலும் பாராட்டக்கூடியவர், உங்களை தம்முடைய பாராட்டினாலே வளர்த்து வைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அருள்பணியாளர் தாரிகளுடைய இந்த பணிக்குழுவின் கிறிஸ்துவர் பெருவிழாவினை இணைத்திருக்கிறார். அவரையும் உள்ளமாக வரவேற்று மகிழ்ச்சி. அடுத்ததாக அருள்பணியாளர் தாமஸ் எடிசன் அவர்கள் பழைய கோவில் பணியிலே உதவி பங்கு பணியாளராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். நமது பள்ளி வரைக்கு நலனிக்கு ஆட்டாயம் தான் செல்கிற போதெல்லாம் தந்தை அவருக்கு உற்சாகத்தோடு உதவி செய்யக்கூடியது. நம்ம ப்ரோக்ராம் அவன் இருப்பார். நாம் மறந்தால் அவர் நமக்கு நினைவுபடுத்துவார். எல்லா பணியிடங்களுக்கும் கண்ணாக்கி ஏற்ற வரை இந்த ஆண்டாய பணி உதவி செய்யக்கூடியவர். அவரையே இந்த வேலையை இவருக்கு அறிவிக்கிறது வரவேற்கும் அவர்கள் வெல்கம். வாய்ப்பில்லையே. நம்ம வீடு தாங்க. உங்களுக்கு காலையிலே நான் ஃபோன் பண்ணல, சரியா போச்சு போங்க. காலையிலே ஃபோன் பண்ணி இன்னைக்கு சாயந்தரம் நம்ம பங்குல இருந்து கேரட்ஸ் வராங்கன்னு சொல்லியிருந்தேன், மறந்துட்டீங்களா?
ஆமாம்மா, மறந்துட்டேன். முன்னாடியே ஞாபகம் இருந்துச்சுன்னா பெரிய ஸ்டாராக வீட்டில் மாட்டியிருக்கேன். அது சரிதான், வந்திருந்தா கட்டிருப்பீங்க. ஆனா நாங்க எல்லாம் முடிச்சுட்டோம். நீங்க போய் அந்த ஸ்டாரெல்லாம் கொஞ்சம் உயரமா கட்டுங்க. எல்லாத்த விட நம்ம வீடு அழகா இருக்கும்ல. சீக்கிரமா போய் ரெடி ஆகி வாங்க. சரிம்மா சரிம்மா. அம்மா அம்மா, கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டாருமா. வந்துட்டாரா? சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, கதவெல்லாம் திறங்க. வெல்கம் 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 டு அவர் ஹவுஸ். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Merry Christmas. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, we are children. Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, we are children. தாத்தா தாத்தா, கிறிஸ்மஸ் கிஃப்ட் எனக்கு என்ன தாத்தா? ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா கிஃப்ட் வாங்குறதும் கொடுக்கறது மட்டும் இல்லை, உன்னையே என்னையும் படைச்ச கடவுள் மனிதனாக பிறந்தது. இயேசு நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக ஒரு குழந்தையாக பிறந்ததுதான் கிறிஸ்மஸ். அப்படியா தாத்தா? இயேசு பிறந்ததை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தாத்தா. சொல்றது என்ன, உன்னை அந்த காலத்துக்கே கூட்டிட்டு போய் காட்டினேன், வாங்க. ஐயா ஜாலி. இப்போ உங்களுக்கு எல்லாம் புரியுதா கிறிஸ்மஸ்னா என்னன்னு? கேக்க வெட்டுங்க, கிஃப்ட கொடுங்க, ஸ்டார கட்டுங்க, குடில ஜோடிங்க. ஆனா இது மட்டும் கிறிஸ்மஸ் கிடையாது. எப்படி நம்ம ஆண்டவர் இயேசு ஒரு மாட்டுத் தொழுவத்தில் எளிமையாக பிறந்தாரோ, அது போல நாமும் ஆடம்பரமாக இல்லாமல் எளிமையாகவும் பிறரோடு அன்பை பகிர்ந்தும் ஏழைகளுக்கு உதவி வாழ்வோம். இன்று நம் உள்ளத்தில் பிறக்கும் இயேசுவை மகிழ்ச்சியோடு வரவேற்போம். கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவோம். கொண்டாடுவோமா? என்ன கொண்டாடுவோமா? நட்ட நடு ராத்திரியில மட்டு போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே, நம்ம இயேசு சாமியே.
கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி நட்டே ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி நட்டே ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி Sabe,
குழந்தையேசு பிறந்திருக்காரே சின்ன குடியிலே கஞ்சி மணி மணியிலே குழந்தையேசு பிறந்திருக்காரே சின்ன சின்ன குடியிலே கஞ்சி மணி மணியிலே குழந்தையேசு பிறந்திருக்காரே சின்ன சின்ன குடியிலே கஞ்சி மணி மணியிலே குழந்தையேசு பிறந்திருக்காரே வானதூதர்களைப் போல வாழ்கின்ற பூமியில் வாழ்த்து சொல்லுது வாழ்கின்ற உள்ளங்கள் வாழ்த்து பாடுது எந்த நாவிலே புதிய பாடல்கள் எந்த வாழ்விலே புதிய பாதைகள் ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று பாடுது ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று பாடுது வாழ்கின்ற பூமியில் வாழ்த்து சொல்லுது வாழ்கின்ற உள்ளங்கள் வாழ்த்து பாடுது எந்த நாவிலே புதிய பாடுது எந்த வாழ்விலே புதிய பாதைகள் ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று பாடுது ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று பாடுது வாழவே பாட்டு பாடவா வேண்டுமே தாழ போடவா வாழவே பாட்டு பாடவா வேண்டுமே தாழ போடவா தென்றலே தென்றலே தாராடவா பரவலே பரவலே பாடாடவா தென்றலே தென்றலே தாராடவா பரவலே பரவலே பாடாடவா உயிரம் மழை கடலை மழை திருப்பி அழகி மகிழ்ந்து மகிழ்ந்து புகழ்ந்து நன்றி சொல்லவா வாழ்கின்ற பூமியில் வாழ்த்து பாடுது வாழ்கின்ற உள்ளங்கள் வாழ்த்து பாடுது எந்த நாவிலே புதிய பாடல்கள் எந்த வாழ்விலே புதிய பாதைகள் ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று பாடுது ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று பாடுது வாழ பிறந்த நான் இப்பண்ணிலே மணியின் மைந்தனாக பாலன் பிறந்த நான் இன்று வாழ பிறந்த நான் இப்பண்ணிலே மணியின் மைந்தனாக பாலன் பிறந்த நான் மண்ணில் வாழும் மனிதனை மனிதன் இங்கு மரணத்தையே
இயேசு வாழ பிறந்தார். Happy, 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 happy Christmas. Very, 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 very Christmas. Happy, 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 happy Christmas. Very, 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 very Christmas. Christmas நல்வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இருளை நீக்கி இன்று அருளை பொழிகின்ற தேவன் பிறந்தார். ஏழை வாழ்வு இங்கு பகிர்ந்து வாழ்கின்ற தேவன் பிறந்தார். இருளை நீக்கி இன்று அருளை பொழிகின்ற தேவன் பிறந்தார். ஏழை வாழ்வு இங்கு பகிர்ந்து வாழ்கின்ற தேவன் பிறந்தார். Happy, 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 happy Christmas. Very, 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 very Christmas. Christmas நல்வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். பாவம் மீது விட சாவம் மீது விட தேவன் பிறந்தார். அடிமை விலகருக்கு உரிமை குரல் கொடுக்க தேவன் பிறந்தார். பாவம் மீது விட சாவம் மீது விட தேவன் பிறந்தார். அடிமை விலகருக்கு உரிமை குரல் கொடுக்க தேவன் பிறந்தார். Happy, 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 happy Christmas. Very, 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 very Christmas. Christmas நல்வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இயேசு வாழ பிறந்தார். இப்பந்திலே வழியில் வைகராக வாழ பிறந்தார். இயேசு வாழ பிறந்தார். இப்பந்திலே வழியில் வைகராக வாழ பிறந்தார். மண்ணில் வாழும் மனிதரை மாற்றும் இயேசு வாழ பிறந்தார். நதிலம் இங்கு வளரச்செய்ய இயேசு வாழ பிறந்தார். Happy, 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 happy Christmas. Very, 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 very Christmas. Happy, 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 happy Christmas. Very, 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 very Christmas. Christmas நல்வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நமது வரை மாவட்டத்திலே கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு என்று சொன்னாலே சும்மா அதிருதில்ல அழியோ. தமிழக சபையை இருக்கக்கூடிய எல்லா மறை மாவட்டத்திற்குமே சவால் கொடுக்கக்கூடிய விதத்திலே நெருங்கூடாங்கிற மாதிரி அத்திரவியாக இந்த தமிழகத்தின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த மறை மாவட்டத்திலே வெகு சீரும் சிறப்புமாக இந்த பணி சுற்றி பக்கி சுற்றி பள்ளிகளை திருப்பாராமல் முதியோர் இல்லத்திலிருந்து கூட சிலரை கூட்டி வைத்தது போல வயது முதிர்ந்தவர்களையும் விட்டு வைக்காமல் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இங்கே பணியாற்றக்கூடிய ஒரு பணிக்குழுவை பார்க்கிறது. இதுதான் கத்தோலிக்க அவை. இப்பொழுது சொந்தப்படக்கூடிய மூளை முழுக்கெல்லாம் போகி வெடித்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டொருங்கிய திருச்சபை என்று சொல்லப்படுகிறது. சின்னதாவித்தி சிறு குழந்தை முதல் வயது முழுத்தவரை எல்லோரும்
இணைந்து பயணிக்கக்கூடிய திருநவையத்து சுரபவை இங்கே நான் முழுமையாக்கி இந்த மறைமாவட்டத்திலே தந்தை மரியசுசை அவர்களை வைத்து ரோமையிலே திருத்தத்தை சொல்லக்கூடிய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வது அங்கே சொல்லப்படுவதற்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய விதத்திலே இந்த பணியை விட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இன்றைக்கு இந்த மாலை நிலையிலே தலைமை தாக்க வைத்திருக்கக்கூடிய தந்தை பேரர் திரு தந்தை சின்னப்பன் அவர்களை பார்க்க எளிமையாக சாதாரணமாக செல்கிறார். ஆனால் சத்தமில்லாமல் பல சாதனைகளை இந்த மறை மாவட்டத்தில் நிறைவேற்றிய ஒரு சாதனை மன்னன் அவர். இந்த மாவட்டம் மட்டுமல்ல, திண்டுக்கல் பெரிய பொறுப்பாக திண்டுக்கல்லிலும் திருச்சியிலும் இவருடைய மாணவர்கள் தான் மாதிக்கு தேடி திருக்கலாக இருக்கிறார்கள். அதில் நானே ஒருங்க. நான் செமினரியில் சேர்ந்து அது விந்தையான நிகழ்ச்சி. கத்திட்டு இருந்த இளைஞர் மன்றத்தில் இருந்த இளைஞர்கள் நாங்கள். அப்போ அருணானந்த பொன்னிசாமி பங்குசாமி இந்த சாமியார் என்ன பண்ணாரு, என்னை அடிக்கடியாக குந்தாத முத்துடுவா, இங்கே போய் முத்துடுவா, இந்த பங்கு கும்பிட்டு இருப்பார். அல்லாடது சாமி அதே மாதிரி எனக்கு ஒரு லெட்டர் நீங்கள் கொடுத்து செமினார் இது கூட போயிட்டு இந்த ஃபார்ம் அடிச்சு விட்டாரு. என்ன வேடிக்கைன்னா, எனக்கு தெரியாமல் என் கிளாஸ்மேட் ஒரு சாமந்தர் அமெரிக்காவில் இருக்கிறாரு, ஜோசப் சீரியல். அவர் என் கிளாஸ்மேட் நெருங்கிய நண்பர். 6:30 மணிக்கு செமினார் நீங்கள் வந்து இந்த ஃபாதர் சின்ன பண்ணுப்பாரு, இங்கே வந்து பூசா வைப்பாரு. செமினார் எக்ஸனாக கூட்டிகிட்டு வந்து சரித்திரத்திலிருந்து நிகழ்வுகளை அப்படியே உலக சரித்திரத்தை படப்பிடித்து மறைப்பையாக்குவான். அப்போ நம்ம வகையை கொடுத்து பங்குக்கவே அவனுடைய பார்த்துக்கிறாங்க. ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆர்சி ஸ்கூலில் படிப்போம். சின்ன படித்த ஜோசப் சேவியர்கிட்ட என்னை பற்றி பேசி ஜோசப் சேவியர் என்னை பற்றி பார்த்து பேசியிருக்காரு. செமினார் சேர்றதை பற்றி நான் கடைசி கிளாஸ்மேட்ஸ் அமெரிக்கா வருவேன். இவங்க 2 பேரும் பேசிட்டு எனக்கு தெரியாது. எங்கள் ஃபாதர் அக்னத்தை எடுத்தவர் பங்குச்சாமியாரும் இவன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் கூட என்னை எடுத்து கொடுத்தாரு. லெட்டரில் ஒரு குள்ள போனேன் கார் நான் செமினார் இஷ்டப்படியாக இருப்போம். அப்போ தான் நான் யோசிப்பேன் செமினார் சேரப்போம். அப்போ இப்போ எனக்கு லெட்டர் கொடுக்க அனுப்பிச்சாரு. எங்களை ஒரு வாரம் மைனஸில் 11 பேர் உட்கார வச்சு செமினார் நம்ம எப்படிலாம் இருக்கணும், வெளியில் போகிறீங்க வரீங்க, அங்கெல்லாம் எப்படி நடந்துக்கணும், குட் மேனர்ஸ் கிளாஸ் அதெல்லாம் எடுத்துக்கிற செதுக்கிய ஒரு சிற்பி தான் இந்த தந்தை சின்னப்பன். இவர் ஒரு குருத்துவ சிற்பி என்று சொல்ல வேண்டும். அம்பி கொடுத்த கரங்கள் இன்றைக்கும் எல்லாம் செய்ய வேண்டும் என்று துடிக்கின்ற கரங்கள். சாதனைக்கு சொன்னேன். கூடாம்பட்டின பங்குச்சாமியாக இருக்கார். ஒரு மலையிலே குறைஞ்சி பாதம் போட்டு விட்டார். மலையை குறைச்சி பாதம் கொடுக்குப்பா. சென்னை சாப்பிட்டு போய் ஆலங்கட்சி மலைக்கு பணி கொண்டு விட்டார். இந்த மாதிரி ஏதாவது செய்துட்டே இருக்கக்கூடியவர் பள்ளி கற்பிடர்களுக்கும் குறுமரங்களையும் மிகப்பெரிய ஒரு ஆர்வையாக திறந்தவர். இந்த மறை மாவட்டத்துடைய எல்லாக்கமான உயரிய பொறுப்புகளிலும் இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மகான் இன்றைக்கு இந்த மகத்தான விழாவிற்கு தலைவராக வைத்திருக்கிறார் என்பது சால் பொருத்தமானது. தந்தையரை பார்ப்பதில் ஒரு தகுந்த தலைவருக்கு விழாவிற்கு கண்டு கொண்டு வந்து தேர்ந்து கொண்டு வந்து நிறுத்திய இந்த பணிக்குழு சேவை தம்பி தந்தை மரியசுசை அவர்களை நான் பார்ப்போம். ஒரு சார பொருத்தமான ஒரு சான்றோரோட ஒரு குருவை உள்ளது. மரியசுசை தம்பி எனக்கு சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். விபிரேத்தருக்கு 2 மேற்கோளை வச்சு சொல்றேன். நாசரேத்திலிருந்து நல்லது வரக்கூடிய தோழர் இயேசு பிறந்தவங்க சொல்லுவாங்க. பெரிய அணக்கரைப்பட்டினத்துக்கு இந்த திருச்சியில் பார்டர் இருக்குது. எல்லைப்புற பக்கம் தான் நம்ம திருச்சி மறைமாவட்டத்துக்கு பார்டர் பார்த்து அந்த பெரிய அணக்கரைப்பட்டியை பிறந்து வந்தவர். அந்த உயிருக்கு இப்படி ஒன்று மாடிக்கு ஒன்று பிறப்படுக்குவா என்று நினைக்கக்கூடிய விதத்தில் நெருங்கி வெளியிட்டு பணியாற்ற நினைக்கிறார். இன்னொரு மேற்கோள் மரியாதை பார்த்து அவருடைய மகனின் ஞானத்தை பார்த்து பெற்றெடுத்த தாயை கூட்டுவார். இன்றைக்கு நான் அவரை பார்த்து இறந்த மண்ணையும் பெற்ற தாயையும் உம்மை குறித்து நான் வாழ்த்துகிறேன்.
கடவுளுக்கு நான் உபத்தாக இது செய்கிறேன். சாயல் அறிவு கூர்மை ஆட்கள் நிதானமான செயல்பாடு வேகமான பணிபுரிகின்ற ஆர்வம் அத்தனையும் ஒருங்கிணைத்து பலரின் மறைக்கையை கற்பித்துக் கொண்டு தானும் ஒரு மாணவராக குறிச்சோ கல்லூரியை பயின்று சிறப்பாக படிப்புக்கான பட்டத்தை பெற்று இன்றைக்கு குருத்துவ கல்லூரியிலே பேராசிரியராகவும் பணியாற்றி கொண்டு பல இடங்களுக்கு செல்கிறார். தூயநிலை கல்லூரி சென்னையிலே பேராசிரியர் பணியை செய்து கொண்டு மறைமுகத்தின் பட்டி நோக்கி மூளை கொடுக்கெல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் மறைமுகத்தம் நிச்சயமாக பார்த்து வியந்து போகிறது, உண்மையிலேயே பாராட்டி மகிழ்கிறது. இந்த நேரத்தில் இந்த வளாகத்தை பொறுத்தமட்டில நான் இப்போதைக்கு எனக்கு அந்த ஒரு பவர் இருந்தால் கிறிஸ்தவ வாங்கும் கிறிஸ்தவ படிக்கிறதுக்கு ஒட்டுமொத்த இந்த நல்லா இன்னைக்கு கொடுத்துருப்பேன். வேற எல்லாம் படிக்கிறது ஏன்னா இங்கே அதிகமான காரியங்களை இருக்கு. இழந்தோறும் சொன்னது பகல்ல ராத்திரியை சாக்கலத்தில் நான் பார்த்தேன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது திடீர்னு பார்த்தா நண்டு சிறுகை பறிச்சாடாங்க, திடீர்னு பார்த்தா ஆண்டு விடாங்க, ரெண்டு மணி கல்வி விடும், திடீர்னு பார்த்தா 10ஆம் தமிழ்நாட்டில் 1000 மூடிட்டாங்க. இவர் திறந்து தமிழக திருத்துவையிலேயே தன்னந்தனியான ஆளாக இருந்து எந்த மறைமாவட்டத்துக்கு உள்ளாத அளவிற்கு தன்னார்வ வேதியர்களை உருவாக்கி கொண்டு சக்திகளாக இந்த ஆட்களும் இந்த சக்தியும் இந்த ஆர்வமும் இந்த புத்தி கூர்மையும் நிச்சயமாக கடவுள் அவருக்கு தனிப்பட்ட விதத்தை கொடுத்த ஒரு அருப்படையாகவே பார்க்கிறேன். இந்த வயதிலே பிரமிக்கத்தக்கக்கூடிய விதத்திலே ஒரு இமாலய சாதனையை போன்று இந்த மறைமாவட்டத்தை பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகா. நானெல்லாம் பார்த்து ஒவ்வொருவரை வியர்த்து பாராட்டுகிற ஒரு வேலையை வைப்பார். அதே போன்று ஒரு வருடத்திற்கு தேவையான பணிகளை முன்கூட்டியே உட்கார்ந்து திட்டமிட்டு அந்த பார்த்தீங்கன்னா என் டைரிக்கு அவருடைய நிகழ்ச்சிகள் தான் நல்லா எனக்கு டைரியை பார்த்து திட்டமிட்டு ஒரு ஆண்டுக்கான திட்டத்தை முழுமையாக இந்த வேதியில் வைத்து திறப்பட சித்தித்து சீர்தூக்கி பார்த்து செயலாற்றுகிறார். இந்த விழா ஆரம்பிக்கும் போது நானும் தம்பி ஹெரிசன் சாமி பழைய உதவி பக்கத்தையும் நேரு பொழுது ஹெரிசன் சொன்னார், இந்த பாரதி சாமி கரெக்டாக 6 மணி பேர் எல்லா பக்கம் நேரம் தாக்கு ஒரு பெரிய கொஞ்சம் 6 மணிக்கு எடுத்து அதே போல நம்ம ஒவ்வொரு முறையும் பார்த்து தாமதமாக வந்தால் வராவிட்டாலும் காலைப்பாக இந்த தன்னார்வ பயிற்சி ஒன்றுப்புக்க கரெக்டாக நேரத்துக்கு ஆரம்பித்து 7 மணிக்கு கரெக்டாக சூடிப்பார். இதெல்லாம் அவர் கிடைக்கக்கூடிய இந்த காரியத்தின் வழியாக நமக்கும் கற்றுக் கொடுக்காது என்பதை நாம் பார்த்தோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய தந்தை இவ்வளவு பெரிய காரியத்தை கொண்டெடுத்து கொண்டிருக்கிறார். இங்கே பார்த்தா கூட்டம் கம்மியாக இருக்கும், ஆனால் ஆர்ட்னஸ் பாட்டுக்குன்னே இருக்க 2 வரையும் வெளியும் அவரை பேர் பார்த்து எல்லாம் வந்து ஏன்னா அவங்க அங்கே மேக்கப்பில் இருக்கிறாங்க. அவருக்கு சாப்பிட்ற பஸ் பார்த்தா எவ்வளோ கூட்டம் பார்க்கும். இருந்தாலும் இந்த அனைவரை இந்த அறிப்பு கிடைத்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். இதோட நல்ல நான்கு பேருமையோடு உளமாற மனமாற அடிமனத்தின் ஆழத்திலிருந்து இந்த 2 தந்தைகளையும் தம்பி எடிசன் 5 மணிக்கு நேரத்துக்கு ஒடியாந்தார். நானும் 5:30 தக்குவட்டான ஒடியாந்து பார்த்தேன். 6 மணிக்கு தான் கூப்பிட்டாங்க. அப்புறம் நான் கீழே வந்தேன். அவருக்கு ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். எல்லா ஒவ்வொருத்தரோடு இடைக்கு எல்லா நிலையிலும் பணியாற்றக்கூடிய ஒரு பண்பாளர் தந்தை எலிசன். இவர்களெல்லாம் பாராட்டுவதற்கு காரணம் மேக்கர் இவர்களிடமிருந்து பயிற்சி பெற்றிருக்கு என்று சொன்னார். இவர்கள் உங்களை திருவைக்காக தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சி திருவை என்பது நீங்கள் உங்களை உன்னணைக்கு ஒன்றுதான் என்பதை நான் மெய்சிலைத்து பார்த்து பாராட்டுகிறேன். நிச்சயமாக அவர் வார்த்தை சுகபுரா இருக்காரு. அதை லேசாக அறிவும் பார்த்து வந்தேன். நன்கு சிந்து பெருசு சின்னது ஆறு பொண்டு என்னை மாதிரி ஒல்லியா உங்களை மாதிரி குண்டா அல்லது கருப்பு சோம்பு எல்லாத்தையும் விட ஏற்றி வச்சு ஆட்டி அடியாக இருக்கா
அக்கா அவ்வளோதான். இதுதான் உங்களுடைய சிறப்பு திறமை. அவர் எப்படி தான் கவுத்து போகிறார். இந்த மறை மாவட்டத்தில் எல்லா மக்களையும் அவர் கூப்பிட்டா அவர் புதுசு 4 பேர் இருக்காங்க. இதுதானே பார்த்தா இதுவரை திருச்சி மறை மாவட்டத்தில் இந்த மணிக்குழுவில் இந்த துறவிகள் உலகிற பார்த்ததே இல்லை. வாருங்க கிழக்கா ஒவ்வொரு சமையலும் இருந்து கொடுத்தாரு. இதுதான் திருத்தம். இதுதான் திருத்தம். குழுக்கள், தவியர், பொதுநிலையினர், சுடுவர், ஆண்கள், பெண்கள் இன்னொரு நினைக்கணும். இப்படிப்பட்ட ஒரு இறையாட்சியை தான் ஆண்டவர் இயேசு கடமைத்தார். இப்படித்தான் திருஅவை திகழ வேண்டும் என்று திருஅவையின் திருத்தந்தை எதிர்பார்க்கிறார், ஆசிக்கிறார். அதனை இங்கே நாம் உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே கிறிஸ்து பிறந்திருக்கார் என்று சொன்னால் ஒரே ஒரு செய்தி நாம் இப்பொழுது உணர்ந்து பார்க்கக்கூடியது. கடவுளின் தந்தையை நாம் பார்த்து அப்பா கடவுளை பார்க்கிறீர்கள். ஆனால் இந்த உலகம் அந்த அப்பா கடவுளுடைய வேறு இரக்கத்தையும் பேரன்பையும் கண்ணார காணக்கூடியவற்றில் காணத்தக்கவராக இயேசுவானவருக்கு மண்ணிலே அவதரித்திருக்கிறார் என்று சொன்னால் இயேசுதான் தந்தை கடவுளின் ஒட்டுமொத்தமான அன்பின் அடையாளம், பேரன்பினுடைய உருவம். எனவே அப்படிப்பட்ட அன்பும் இரக்கமும் கொண்ட இந்த நாளிலே ஒரு அனைவருக்கே வாக்கினும் அவருடைய பேரன்பும் இரக்கமும் பெருக நீங்கள் வாழ்விலே வளமுடன் வாழ எல்லாம் உள்ள இறைவன் துணை ஆசீர்வதிக்க பிறந்த பாடல் இயேசு உங்கள் ஒவ்வொருடைய திட்டங்களில் பிறந்து எல்லா விண்ணக ஆசியை மனதையும் இந்த அரைக்கக்கூடிய எளிய நிகழ்த்தி கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்து அமைகின்றேன். வருடம் தோறும் வந்து கடந்து செல்லும் கிறிஸ்து பிறப்பு விழா இந்த வருடம் நமக்கு சொல்லும் செய்தி என்ன? என்னுடையது எனக்கு மட்டும்தான் என்ற சுயநல போக்கோடு வாழாமல் நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம் என்ற கருத்தினை வலியுறுத்தும் நாடகம் இதோ உங்களுக்காக. இருப்பதை பகிர்வோம். என்னங்க, கிறிஸ்மஸ் வருது, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், பலகாரம்லாம் செய்யணும். காசுக்கு என்னங்க செய்ய போறீங்க? ஆமாம்மா, எல்லாருக்கும் தீபாவளி போனஸ் கொடுத்தாரு முதலாளி. தீபாவளிக்கு வேணா, நான் கிறிஸ்மஸ் சமயத்தில் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். ஞாயிற்றுக்கிழமை போய் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்துடலாம். சரியா? சரிங்க. அப்பா சொல்லு சரண். ட்ரெஸ் எடுக்க போறோமாப்பா? ஆமாண்டா, உனக்கு பிடிச்சதை எடுத்துக்க. சரியா? சரிப்பா. என் ட்ரெஸ்ஸுக்கு என்னப்பா பட்ஜெட்டு? அதை ஏண்டா கேட்குற? ஒரு 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறியா? 1000 ரூபாயா? ஓகேப்பா, எடுத்துக்கிறேன். சரி ஆண்டோ, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே நான் ஆஃபீஸுக்கு போயிடுறேன். வா. சரி ஜெயா, நான் கிளம்புறேன். சரிங்க. ஷரண், உனக்கும் டைம் ஆயிடுச்சு, ஆட்டோ வந்துடும், கிளம்பு. ஹாய் ரமேஷ். ஹாய் ஆண்டோ, இப்போதான் வந்தியா? உன்னை சேகர் தேடிட்டு இருந்தான். அப்படியா? நான் பார்த்துக்கிறேன். ஏய் ஆண்டோ, ஏன்டா இவ்வளோ லேட்டு? சாரிடா, வீட்டில் ஒரு சின்ன டிஸ்கஷனு பேசிகிட்டு இருந்ததில் காலேஜ் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். அதான் அப்பா கூட வந்தேன். இல்லைடா, உனக்கு மசாலா பணியாரம் பிடிக்கும்ல, அம்மா செஞ்சாங்கடா. உனக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்தாங்க, அதை கொடுக்கத்தான் தேடினேன். இந்தா சாப்பிடு. சூப்பரா, குடு குடு குடு. ரொம்ப நல்லா இருக்குடா. அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு. சொல்கிறேன். சரி, கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, வா போகலாம். ஆண்டோ, சார் எடுத்த சப்ஜெக்ட் உனக்கு புரிஞ்சுதா? சத்தியமாக ஒன்றும் புரியல. எப்பவும் போல் நீயே சொல்லி கொடுத்துரு. சரி, இப்போ நமக்கு ஃப்ரீ ஹவர் தான். வா, அந்த மரத்தடியில் போய் உட்காந்து சொல்லித்தரேன். போகலாமா? என்ன
என்னான்ட்டோ இப்போவாது புரிஞ்சுதா? ஏதோ புரியுது. எக்ஸாமில் பாஸ் பண்ணால் போதும், அதுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துரு. ஓகேவா? சரிடா, வா போலாம். ஜெயா, எங்க ஆண்டவும் சாரணும்? டைம் ஆயிடுச்சுல்ல, எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். வாங்க போலாம். நான் ரெடிப்பா. அப்பா நானும் ரெடிப்பா. சரிங்க, கிளம்பலாம். நீங்க போங்க, நான் வீட்டை பூட்டிட்டு வந்துடுறேன். சரி வா. சரண்மா, இந்த கலர் உனக்கு பிடிச்சிருக்கா? இதையே எடுத்துக்கிறியா? அப்பா, எனக்கு அந்த கிரீன் கலர் ஃப்ராக் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அதை எடுத்து கொடுங்கப்பா. சரண்மா, அது விலை கொஞ்சம் கூட இருக்குல்ல. இந்த பிங்க் கலர் ஃப்ராக் சூப்பரா இருக்கு பாரு, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதே எடுத்துக்கோ. ஏன் விடு ஜெயா, பிள்ளை ஆசைப்படுதுல, எடுத்துக்கட்டும். நீ எடுத்துக்கடா. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆண்டோ வா, உனக்கு ட்ரெஸ் எடுக்க போலாம். அப்பா ஒரு சின்ன விஷயம். என்ன ஆண்டோ? எனக்கு பட்ஜெட்டு 1000 ரூபான்னு சொன்னீங்கல்ல? ஆமாம். அதுக்கு எனக்கு 2 ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுத்துருக்கீங்களா? அது உன் இஷ்டம், எடுத்துக்கோப்பா. சரிப்பா. பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா எடுத்துட்டோங்க, ஆனா உங்களுக்கு எடுத்துக்கவே இல்லையேங்க. பரவாயில்ல ஜெயா, போன மாதம் என் தங்கச்சி வீட்டு கல்யாணத்தில் வச்சு கொடுத்தாங்கல்ல ஒரு பேண்ட்டும் ஷர்ட்டும், அதை தைச்சி போட்டுக்கிறேன், விடுமா. எனக்கு எடுத்துட்டா மிச்ச செலவுக்கெல்லாம் என்ன செய்யறது? இடிக்கும்ல, அதான் பார்த்துக்கலாம், விடு. எனக்கு 1000 ரூபான்னு தான்ப்பா சொன்னீங்க, ஆனால் 1500 ரூபா ஆயிடுச்சு. சாரிப்பா. பரவாயில்ல ஆண்டோ, நீ காலேஜுக்கு போகிற பையன், 2 ட்ரெஸ் வேணும்னு கேட்குற. 1000 ரூபாய்க்கு நல்லாவே இல்லையடா, அதான் கொஞ்சம் கூட போட்டு நல்லதாக எடுத்து கொடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஜெயா, காலை டிஃபன் முடிஞ்சிருச்சு, மதியம் என்ன செய்ய போகிற? நான் போய் மட்டன் எடுத்துகிட்டு வந்துடவா? ஆமாங்க, மட்டனோட சேர்த்து சிக்கனும் எடுத்துட்டு வாங்க. மட்டனை பிரியாணி செஞ்சுட்டு சிக்கனை வறுத்துடலாம், பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரிம்மா, பேக் எடுத்துட்டு வா, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் செஞ்ச பலகாரம் கேக்கெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு கொடுங்கம்மா. நான் சேகர் வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி ஆண்டோ, இரு எடுத்துட்டு வரேன். இந்த ஆண்டோ, போயிட்டு வா. ஆமா, அது என்ன கையில் பேகு? அதுவாம்மா, அன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறப்ப 2 ட்ரெஸ் எடுத்தேன்ல, அந்த இன்னொரு ட்ரெஸ்ஸு சேகருக்கு தாம்மா. அவங்க அப்பா இறந்துட்டாங்கல்ல, ஆண்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா, அதான் அவனுக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்தேன். அதோட அப்பப்போ நீங்கள் எனக்கு கொடுக்குற பாக்கெட் மணியெல்லாம் சேர்த்து 2000 வச்சுருக்கம்மா. அவனுக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சமாவது இந்த பணம் உதவும்ல, அதாம்மா இந்த ஸ்வீட்டு ட்ரெஸ்ஸு எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆண்டோ. ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறாருன்னு நீதிமொழிகள் 19:17 சொல்லி இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டா நீ இருக்க. அப்படியாம்மா? ஆமா ஆண்டோ, நீ கொண்டாடுறது தான் உண்மையான கிறிஸ்துமஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இதை சொன்னால் நீங்கள் எங்கே திட்டுவீங்களோன்னு பயந்துக்கிட்டே இருந்தம்மா. சேச்சே, நான் ஏன்டா திட்ட போறேன்? இப்படி நமக்கு அடுத்து இருக்கிறவங்களோட சேர்ந்து நாம கொண்டாடுறது தான் உண்மையான கிறிஸ்துமஸ். நீ இப்படி நல்ல பிள்ளையா இருக்கிறதுனால இயேசு உன் உள்ளத்திலையும் நம்ம வீட்டிலையும் பிறந்திருக்கிறாரு. சந்தோஷமா போயிட்டு வா. அப்புறம் வர்றப்ப சேகரையும் கூட்டிட்டு வா, மத்தியானம் சேர்ந்து சாப்பிடலாம். சரியா? சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். இருக்கும் வரை இயன்றவரை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ்வோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற விவிலிய வார்த்தையை வாழ்வாக்குவோம். நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் கிறிஸ்து பிறக்க விளைவோம். இந்த
கிறிஸ்துவ வாழ்வு பணிக்குழுவை சிறப்பான பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவ வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என்ன சொல்வது, எப்படி சொல்வது என்பதற்கு தேவையே கிடையாது. மேடையிலே பார்க்கிறோம், அழகிய பாடல்களை, கருத்துள்ள பாடல்களை பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள், நாடகமாக நடித்து காட்டுகிறார்கள். மனதிலே நாம் அதை இருத்திக் கொள்ள முடியும். இதற்குமே கிறிஸ்துமஸ் செய்தி என்னவாக இருக்கும் என்று பார்த்தால் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம். உலகம் முழுவதும் கொண்டாடுகிறோம். மனுக்குலத்திலேயே ஒரு மகனாய் பிறப்பார் என்று இசையார் இறைவாக்கினர் சொன்னார். அந்த இறைவாக்கு நிறைவேறுவதற்கு பல ஆண்டுகள் ஆனன. அவ்வாறு ஆகும் பொழுது மத்திய நற்செய்தியை பார்க்கிறோம். மத்திய செய்தியிலே நாம் காண்பது என்ன? சூசிய பிறகு கடலிலே வானத்துவர் தோன்றுகிறார். அதை என்ன சொல்கிறார்? மனைவி ஒரு மகனை பெறுவார், கிறிஸ்து என்று அழைக்கப்படுவார். அதற்கு மத்திய சொல்ற விளக்கம் என்ன? இம்மோதுவே என்றால் கடவுள் நம்மோடு என்று அவர் விளக்கம் கொடுக்கிறார். உண்மைதானே? கடவுள் மனிதனாக பிறக்கிறார். அவர் மனிதனாக பிறந்தவர் மனிதனுக்காக வாழ்கிறார். இந்த கிறிஸ்துவ வாழ்வு படிக்குழு, வாழ்வு என்றால் இப்பொழுது நிகழ்காலம். இதற்கு இறந்த காலம் கிடையாது, நிகழ்காலம் மட்டும்தான் இருக்கிறது. அதை வைத்துக்கு வளர்ந்தால் தந்தை அவர்கள் அழகாக ஒன்றிணைத்து கடுகு சிறுத்தாலும் காரணம் கிடையாது. அவருடைய முகத்தில கடுமையான முகப்பாகவே கண்டது கிடையாது. எப்பொழுதுமே பூங்குறு கொண்டார். கடுமையாக சொல்லணும் என்று நினைத்தாலும் அவரால் முடியாது. காரணம் என்ன? குழந்தையும் தெய்வமும் மனத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. உண்மைதான், நகரிலே சொல்லி. சரி, லூகாஸ் நற்செய்திக்கு வருவோம். லூகாஸ் நற்செய்தியிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே மரியாதைக்கு வானவன் தோன்றுகிறான். என்ன சொல்லுங்க? ஒரு குழந்தையை பெறுவார். அவருக்கு ஏற்று என்று பெயரிடி. அவர் வல்லமை உள்ளவராக இருப்பார், எல்லோருக்கும் பெரியவராக இருப்பார். நல்ல நற்செய்தி தானே? ஒரு குழந்தை இருக்கும், அது உள்ளதற்கு மேலானதாக இருக்கும் என்று சொல்லி அவருக்கு அந்த நற்செய்தியை கொடுக்கிறார். ஆகட்டும் என்று ஏற்றுக்கொள்கிறார் மரியா. அதே சமயத்திலே நாம் பார்க்கிறோம், நற்செய்தியிலேயே 2வது அதிகாரத்திலேயே வாசிப்போம். என்ன வாசிக்கிறோம்? இளைஞர்களுக்கு வானதூதர் தோன்றுகிறார். அவ்வாறு தோன்றியவர் என்ன அவர் அறிவிக்கிறார்? என்ன அறிவிக்கிறார்? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன். மகிழ்வூட்டும் நற்செய்தி, வெறும் நற்செய்தி கிடையாது. மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ உங்களுக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளது. அதை மாட்டு தொழுவத்திலே நீங்கள் பார்க்கலாம். நான் 2 தடவை தொழிலாளிக்கு போனேன். அப்ப பெத்லகேமும் பார்த்தேன். அந்த பெத்லகேமுல ஆலயத்திலே நுழைவாயில் பக்கத்திலேயே அந்த குழந்தை இயேசுவனுடைய சுருவத்தை கத்தரூபமாக வைத்திருப்பார்கள். அதை பார்த்த உடனே இவ்வளவு ஏழ்மைகளை பிறந்திருக்கிறார்கள் என்று பார்த்தேன். அத்தோடு நின்று விடவில்லை. அவர் இளைஞர்களுக்கு என்ன சொன்னார்? மாட்டு தொழுவத்தில் ஒரு குழந்தையை காண்பீர்கள், தந்தை துணியால் சுற்றப்பட்டிருக்கும் என்று சொன்னார்.
அந்த மாட்டு தொழுவத்தில் போனோம்னா ரொம்ப குடியதான் போகணும். நான் வளர்த்து விட்டு அந்த சமயத்தில் நல்லா குடிய பண்ண முடியாது இல்லை. அப்ப அது குனிந்துதான் பார்க்கணும். பாருங்க, கடவுளுடைய மகனை பார்க்க வேண்டும் என்றாலே நம்மையே தாழ்த்திக் கொள்ள வேண்டும். நம்மையே தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுளாய் இருந்தவர் நம்மையே தாழ்த்திக் கொள்கிறார். வேதாகமத்திலே வாசிப்போம். இது லூகாஸ் நற்செய்தி. சரி, புனித யோவானுடைய நற்செய்திக்கு வருவோம். முதல் அதிகாரத்திலே பார்ப்போம். 14வது வாக்கியத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்ன சொல்லியிருக்கு? எல்லாரும் தெரிஞ்சுதான். நான் புதுப்பா ஒன்று சொல்றேன். வாக்கு மனுவாயி நம்மிடையே குடிகொண்டார். வேற யாரிடமும் இல்லை, நம்மிடையே குடிகொண்டார். அவ்வாறு குடிகொண்டிருப்பது எதற்காக வாழ்கிறார்? நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் பொருள். நமது திருத்தந்தை குருக்களை எல்லாம் பார்த்து சொல்லுவார், நீங்க மறைவை ஆற்றும் பொழுதுனா 8 நிமிடங்களுக்கு மேல் போகக்கூடாது. நானும் அதே தான் கடைபிடிக்கிறேன். இந்த 8 நிமிடங்களுக்கு மேல் போனால் அது மோட்டடிச்சு போயிடும், சலிப்பு தட்டி போயிடும், நமது மகிழ்ச்சி குறைந்து போகும். ஆகவே நான் ஒன்று சொல்லி விடைபெறலாம் என்று எண்ணுகின்றேன். 2 நாட்களுக்கு முன்னால் லண்டனிலே இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கொண்டாடப்பட்டது. அது கின்னஸ் புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? அங்கே என்ன நிகழ்ச்சி? நான் அந்த இருப்பதாக பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதில் பங்கெடுத்தவர்கள் யார் என்றால் எல்லோருமே 93 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அப்ப எண்ணி பாருங்கள், அவர்களே இசைக்கிறார்கள், அவர்களே இந்த கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடுகிறார்கள். அதை பார்க்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி! அந்த மகிழ்ச்சியான நற்செய்தியை தான் உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது. இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்புகள் உலகத்தை 2 விதமாக பிரிக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன்னும் கிறிஸ்துவுக்கு பின்னும். பாருங்க, கிறிஸ்து மையமாக இருந்து செயல்படுகிறார். அதுபோல இந்த கிறிஸ்து வாழ்வு பணிக்குழு மையமாக மனித குலத்துக்கு இருக்கிறது. இம்மாபெரும் விழாவை மகிழ்ச்சி நிறைந்த விழாவாக கொண்டாடியிருக்க உங்கள் அனைவருக்கும் என் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. மாட்டுக்குடிலில் பிறந்த குழந்தையின் குரல் கேட்குது, வானத்திலே இறையருளில் ஒளி வீசுது. இது என்ன அற்புதமோ! அடடா அடடா, இது என்ன அற்புதமோ! சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடிலில் பிறந்தவரே, மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடிலில் பிறந்தவரே. ஆடி பாடி கொண்டாடுவோம், நம்ம இயேசு சாமி பண்பாடுவோம். நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. உறவாட உயிர் வாழ வாழும் உயிருக்கு ஒளி
கூட்ட வழிகாட்ட நாளும் நம்மோட உறவாட உயிர் வாழ வாழும் உயிருக்கு ஒளி கூட்ட வழிகாட்ட மண்ணின் பூ போல கண்ணின் மணியாக விண்ணின் திருமைந்தன் பிறந்தாரையா கருணை உருவாக மரியின் மகனாக இறைவன் நமக்காக பிறந்தாரையா நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு அமைதி ஆனந்தம் புவி மேலே கவி பாட உண்மை பேரன்பு மனசெல்லாம் மகிழ்ந்தோட அமைதி ஆனந்தம் புவி மேலே கவி பாட உண்மை பேரன்பு மனசெல்லாம் மகிழ்ந்தோட நீதி நிலைத்திட நேர்மை செழித்திட இயேசு நம் உள்ளம் வந்தாரையா வன்முறை இல்லாத நன்முறை அன்போடு ஒன்றாய் நாம் எல்லாம் வாழ்வோம் ஐயா நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு மனுஷன போல உருவெடுத்து சிறு மாட்டு குடிலில் பிறந்தவர மனுஷன போல உருவெடுத்து சிறு மாட்டு குடிலில் பிறந்தவர ஆடி பாடி கொண்டாடுவோம் நம்ம இயேசு சாமி பண்பாடுவோம் நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு வாங்க ஆடுங்க தந்தானே தந்தானே தான தந்தானா தன தந்தானே தந்தானே தான தந்தானா அப்படிதான் தந்தானே தந்தானே தான தந்தானா தன தந்தானே தந்தானே தான தந்தானா தந்தானே தந்தானே தான தந்தானா தன தந்தானே தந்தானே தான தந்தானா தான தந்தானா தான தந்தானா கை 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 சா இதயம் விரிகின்றது
Happy Christmas. Happy, Merry Christmas. Happy, Happy Christmas. Happy, Merry Christmas. Golden இயேசு பிறந்துள்ளார். உலகம் மகிழுதே. Golden இயேசு பிறந்துள்ளார். உலகம் மகிழுதே. இறையாட்சி வரட்டும். நன்மைகளை விரியட்டும். இறையாட்சி வரட்டும். நன்மைகளை விரியட்டும். இயேசு பிறந்துள்ளார். உலகம் மகிழுதே. இயேசு பிறந்துள்ளார். உலகம் மகிழுதே. மாற்று தொழுவத்தில் பிறந்துள்ளார். மனித உள்ளத்தில் மறந்துள்ளார். மாட்டு தொழுவத்தில் பிறந்துள்ளார். மனித உள்ளத்தில் மறந்துள்ளார். மனிதன் மலரட்டும். வரட்டும். நிலைக்கட்டும். மனித ஒற்றுமை ஓடட்டும். மனிதம் மலரட்டும். நம்மை அமைதி வரட்டும். நிலைக்கட்டும். மனித ஒற்றுமை ஓடட்டும். Happy, Happy Christmas. Merry, Merry Christmas. Happy, Happy Christmas. Merry, Merry Christmas. La 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 இயேசு பிறந்துள்ளார். உலகம் மகிழுதே. இயேசு பிறந்துள்ளார். உலகம் மகிழுதே. ஏழை மனித மனங்களில் பாவம் இயேசு பிறந்துள்ளார். ஏழை மனித மனங்களில் பாவம் இயேசு பிறந்துள்ளார். வறுமை ஒழியட்டும். உண்மை செழிக்கட்டும். புகழ் வாழ்வு பிறக்கட்டும். புகழ் உறவுகள் வளரட்டும். வறுமை ஒழியட்டும். உண்மை செழிக்கட்டும். புகழ் வாழ்வு பிறக்கட்டும். புகழ் உறவுகள் வளரட்டும். Happy, Happy Christmas. Merry, Merry Christmas. Happy, Happy Christmas. Merry, Merry Christmas. இயேசு பிறந்துள்ளார். உலகம் மகிழுதே. இயேசு பிறந்துள்ளார். உலகம் மகிழுதே. இறையாட்சி வரட்டும். நம்பிக்கைகளை விரியட்டும். இறையாட்சி வரட்டும். நம்பிக்கைகளை விரியட்டும். இயேசு பிறந்துள்ளார். உலகம் மகிழுதே. Happy
அப்பாடா ஒரு வழியா கடைசியா வில்லு பாட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் என்னமா கலக்கிருக்காங்க. நாம மட்டும் என்ன அவங்களுக்கு சளைச்சவங்களா என்ன? வாங்க இப்ப எப்படி கலக்க போறோம்னு பாருங்க. ஆரம்பிங்கக்கா. ஆமா ஆமா கன்னியாக்கு ஆமா எல்லாருக்கும் வந்தனோ வந்தனோ வந்தனோ. சரி, நம்ம கிறிஸ்துவரை பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி தூயாமையானவரை கூப்பிடலாம். எப்படிக்கா? கூப்பிடுவோம். தூயாமையானவரை கூப்பிடுவோம். இன்னைக்கு நாம எல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்கோம் தெரியுமா? கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடத்தான். ஆமா, கிறிஸ்து நமக்காக நம்ம மீட்புக்காக பிறந்தாரு. அது மட்டுமா, கிமு 8ஆம் நூற்றாண்டிலேயே எசாயா இறைவாக்கினர் முன்னறிவிச்சாரு தெரியுமா? ஆமாக்கா, கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம். சொல்றது என்ன, ஒரு பாட்டாவே பாடிடுவோம்.
இயேசு பிறப்ப அறிவிச்சாரு. அவர் யாரு உங்களுக்கு தெரியுமா? அக்கா எனக்கு தெரியும்க்கா. அவர் தான் யூதால பிறந்தாரு, நம்ம எசையா காலத்துல வாழ்ந்தாரு. அவர் தான் நம்ம மீட்க இறைவாக்கினார். அப்படி போடு அப்பா, இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க. இவர் தான் பெத்லகேம்ல இஸ்ரேல ஆள போற தெரிந்திருக்கிறாருன்னு முன்னறிவிச்சவரு. ஆமாக்கா, அது மட்டும் இல்ல, நம்ம மீட்க இறைவாக்கினார் ஒரு நாட்டுப்புற இறைவாக்கினார். அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம நாட்டுப்புற பாட்டால பாடுவோமா? உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. என்னாச்சுப்பா, நீங்களும் இறைவாக்கினர் ஆயிட்டீங்க போல. இல்லக்கா, நம்ம லூக்கா நற்செய்தியாளரோட வார்த்தை வரிகள் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அததான் இப்ப உங்க முன்னாடி சொல்ல வந்தேன். நீங்க என்னன்னா வேகமா முந்திட்டீங்க. அவர் இதை மட்டுமா சொன்னாரு? யாக்கோபின் குடும்பத்தையும் தாவீதின் அரியணையை ஆள போறவர் யாருன்றதையும் எழுதி வச்சவராச்சே. ஆண்டவரை பத்தி பாடுறதுன்னா அப்பப்ப பாடிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. ஆமாக்கா, நம்ம எஸ்ஐகே இறைவாக்கின நாட்ல அந்த சூழ்நிலை எப்படி தேர் மாதிரி இருந்துச்சோ அது மாதிரி இருக்குதா? ஆமா,
சரி சரி, இப்ப போதும். நம்மள இன்னொரு விழாவுக்கு கூப்பிட்டாங்கன்னா அப்புறம் வந்து நம்ம ராகத்தெல்லாம் போட்டுடுவோம். ஆமாக்கா, நம்ம ஃபாதர் சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சீக்கிரமா எல்லாருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை சொல்லிட்டு கிளம்பிடுவோமா? அக்காலத்தில் கபிரியேல் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்பவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு கலங்கிய மரியா இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியே, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் என்றார். அதற்கு மரியா, இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் மறுமொழியாக, தூய ஆவி உம்மீது வரும், உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்றார். அதற்கு மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். நேர்மையாளரான யோசேப்பு மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே நடந்து கொள்ள முடிவெடுத்து மரியாவை ஏற்றுக்கொண்டார். அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி யோசேப்பு மரியாவோடு கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகே என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். பிள்ளையை துணியில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர்.
அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கள் கிடையை இரவெல்லாம் காவல் காத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் தூதர் அவர்களுக்கு தோன்ற மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். வானதூதர் அவர்களை விட்டு சென்ற பின்பு இடையர்கள், வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் இந்நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக் கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தையையும் கண்டு மகிழ்ந்தனர். மிகுந்த மகிழ்ச்சியோடு குழந்தையை வணங்கினர். கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் எருசலேமுக்கு வந்து ஏரோதை கண்டு வணங்கினர். அவரிடம், யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினார். அவன் தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரை அழைத்து மெசியா எங்கே பிறப்பார் என்று விசாரித்தான். அவர்கள் மறைநூலில் எழுதியுள்ளபடி யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும் என்றனர். பின்பு ஏரோது ஞானிகளை தனியே அழைத்து, குழந்தையை கண்ட பின் எனக்கு அறிவியுங்கள், நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். ஏரோது அரசனிடம் கிடைப்பெற்று சென்ற ஞானிகள் பெத்லகேம் நோக்கி நடந்தனர். இதோ முன்பு எழக்கண்ட விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. விண்மீன் நின்ற இடத்திற்கு சென்று குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதைக் கண்டு மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன், தூபம், வெள்ளை கோலம் ஆகியவற்றை காணிக்கையாக கொடுத்தார்கள்.
தாத்தா வந்தேனே தாத்தா வந்தேனே கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே பை நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே தாத்தா வந்தேனே கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே பை நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே இயேசு பிறந்த செய்தி சொல்ல தாத்தா வந்தேனே ஆடி பாட குழந்தைகளே ஓடி வாருங்க இயேசு பிறந்த செய்தி சொல்ல தாத்தா வந்தேனே ஆடி பாட குழந்தைகளே ஓடி வாருங்க தாத்தா வந்தேனே கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே பை நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே வாங்க வாங்க நள்ளிரவு வேளையிலே ஆயராயந்து தூங்கையிலே வானில் புது ஒளி வெள்ளம் பாய்ந்து வந்ததுவே நள்ளிரவு வேளையிலே ஆயராயந்து தூங்கையிலே வானில் புது ஒளி வெள்ளம் பாய்ந்து வந்ததுவே இடையரெல்லாம் நடுநடுங்க ஆடும் ஆடும் புதரில் மறைய இடையரெல்லாம் நடுநடுங்க ஆடும் ஆடும் புதரில் மறைய தேவகானம் பாடி தூதர் செய்தி தந்தனரே தேவகானம் பாடி தூதர் செய்தி தந்தனரே தாத்தா வந்தேனே தாத்தா வந்தேனே கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே பை நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே தாத்தா வந்தேனே கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே பை நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே வழிகாட்ட காடு மேடுதனை கடந்து மூவேந்தர் பெத்லகேமை சென்றடைந்தாரே நீங்கள் வழிகாட்ட காடு மேடுதனை கடந்து மூவேந்தர் பெத்லகேமை சென்றடைந்தாரே பொண்ணு பொருள் பரிசளித்து சூசை மரியை வணங்கி வாழ்த்தி பொண்ணு பொருள் பரிசளித்து சூசை மரியை வணங்கி வாழ்த்தி இயேசுபாலனை தரிசித்து ஆசி பெற்றாரே இயேசுபாலனை தரிசித்து ஆசி பெற்றாரே ஆமா தாத்தா வந்தேனே தாத்தா வந்தேனே கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே பை நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே தாத்தா வந்தேனே கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே பை நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே எளியோர்க்கு ஆதரவா என்னாலும் அன்புருவ இயேசுபாலன் பாதையிலே பயணம் செய்யுங்க ஆமா எளியோர்க்கு ஆதரவா என்னாலும் அன்புருவ இயேசுபாலன் பாதையிலே பயணம் செய்யுங்க பெரியோர்க்கு கீழ்ப்படிந்து இறையன்பில் நாளும் வளர்ந்து பெரியோர்க்கு கீழ்ப்படிந்து இறையன்பில் நாளும் வளர்ந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து பாருங்க ஆமா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து பாருங்க தாத்தா வந்தேனே தாத்தா வந்தேனே கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே பை நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே தாத்தா வந்தேனே கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே பை நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே இயேசு பிறந்த செய்தி சொல்ல தாத்தா வந்தேனே ஆடி பாடி குழந்தைகளே ஓடி வாருங்க இயேசு பிறந்த செய்தி சொல்ல தாத்தா வந்தேனே ஆடி பாட்ட குழந்தைகளே ஓடி வாருங்க ஆமா ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவின் கிறிஸ்துமஸ் பிறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இது கிறிஸ்துமஸ் பிறப்பு விழா கொண்டாட்டம் மட்டுமல்ல, இது நம் கிறிஸ்துவ வாழ்வு பணிக்குழுவின் குடும்ப விழாவும் கூட. திருப்பாடல் 103 இவ்வாறு கூறப்படுகிறது: என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவர் திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல் அனைத்தையும் மறவாது என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நாள் முழுவதும், குறிப்பாக
இவ்விழா சிறப்பாக நடைபெற உதவிய இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் முதலில் நன்றி கூற விழுகிறேன். இக்குடும்ப விழாவை மேலும் அழகேற்ற நம்முடன் இருந்து நம் மகிழ்ச்சியில் பங்கேற்று கிறிஸ்து பிறப்பு வாழ்த்து செய்தி வழங்கிய அருட்பணி எஸ் சின்னப்பன் அவர்களுக்கு கிறிஸ்துவ வாழ்வு பணிக்குழுவின் சார்பாக என் மனமார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் நம்மிடையே வந்து நம் மகிழ்ச்சியில் பங்கேற்று நம்முடன் இருந்து நல்லாய நிலைய இயக்குனர் அருள்பணி எஸ் அன்பரோஸ் அவர்களுக்கு கிறிஸ்துவ வாழ்வு பணிக்குழுவின் சார்பாக என் மனமார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை உருவாக்கி எங்களோடு உடன் பயணித்து இக்குடும்ப விழா சிறப்பாக நடைபெற உதவிய கிறிஸ்துவ வாழ்வு பணிக்குழுவின் செயலர் அருள்பணி எஸ் மரியசூசே அவர்களுக்கு எனது மனமார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு விழா கொண்டாட்டத்தை இறை வணக்குடன் துவங்கிய திருமதி ஜெரோமினா மற்றும் அவரது குழுவினர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்ற திருமதி பச்சலா அவர்களுக்கு என் மனமார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களது நாடகம் மற்றும் நடனத்தின் மூலம் நம்மை மகிழ்வித்த செல்வன் ராஜேஷ் மற்றும் அவரது குழு அனைவருக்கும் என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பு பாடல்களை பாடி நம்மை உற்சாகப்படுத்திய திருமதி ரோஸ்லின் மற்றும் அவரது குழு அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களது எளிமையான நடிப்பின் மூலம் கிறிஸ்து பிறப்பு செய்தியை நமக்கு பறைசாற்றிய திருமதி ஜோஸ்பின் ஆஞ்சலா மற்றும் அவரது குழு அனைவருக்கும் என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் பாடல் பாடி நம்மை அனைவரையும் மகிழ்வித்த நமது பணிக்குழுவின் வேதியர்கள் மற்றும் தன்னார்வ வேதியர்கள் அனைவருக்கும் என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களது நடனத்தின் மூலம் நம்மை மகிழ்வித்த திருமதி ஜென்மராக்கினி மற்றும் அவரது குழுவினர் அனைவருக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனியதொரு கிறிஸ்துமஸ் பாடல் பாடி நம்மை மகிழ்வித்த பணிக்குழுவின் துறவர தன்னார்வர்கள் அனைவருக்கும் அருள் சகோதரர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பழமை மாறாது தங்களது வெள்ளப்பாட்டின் மூலம் கிறிஸ்துமஸ் செய்தி எடுத்துரைத்த திருமதி கிரேசிக் குழுவினர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பு நிகழ்வை நம்முன் தத்ரூபமாக கொண்டு வந்த திருமதி பிரியா மற்றும் திருமதி ஜெனிபர் குழு அனைவருக்கும் என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவை அருமையாக தொகுத்து வழங்கிய திரு அந்தோணி ராஜரத்னம் அவர்களுக்கு என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழா சிறக்க உதவிய திரு பிரான்சிஸ், திரு ஸ்டீஃபன், திருமதி ஜென்மராக்கினி, திருமதி ஜெரோமினா, திருமதி பிரசிலா, திரு கிளமன், திருமதி ஆஞ்சலா ஜோஸ்பின் ஆகிய விழா குழு அனைவருக்கும் என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறந்த ஒரு மேடை அலங்காரம், ஒளி அமைத்து கொடுத்த நண்பர்கள், புகைப்பட கலைஞர்கள், உணவு ஏற்பாடு செய்தவர்கள், நல்லாய் நிலைய பணியாளர் அனைவருக்கும் என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு விழா கொண்டாடுதல் கலந்துள்ள அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், தோழமை உறவுகள் ஆகிய அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவ வாழ்வு பணிக்குழுவின் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.